கோழி குழம்புங்க. அடுப்பில் வானல் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஒரு 6, 7 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. 10 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி முந்திரி சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாங்க. 200 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாங்க. ஆற விட்டு மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். அடுப்பில் வானல் வச்சு தேங்காய் எண்ணெய் 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. 4 துண்டு பட்டை, 200 கிராம் பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டு அதோட 200 கிராம் தக்காளி சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. கலந்து விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இதோட 1 கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷம் மூடி வச்சு திறந்து 1/2 லெமன் புழிஞ்சு கொத்தமல்லி இலைகளை தூவினா அருமையான கோழி குழம்பு ரெடிங்க.